வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எக் ரைஸ் தாங்க. மசாலா முட்டை சாதம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டைம் ஆகாது. ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம செய்யணுமா, காலையில் ஒரு 10 நிமிஷம் தான், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா முட்டை. நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை குவான்டிட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். ஆனால் யூஸ் பண்ணது 4 முட்டை தான். அடுத்து தேவையான பொருள்னால் வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக, எந்த அளவுக்கு உங்களால் குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி தக்காளி, 2 தக்காளி, அதையும் நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. அந்த பச்சை மிளகாவை நம்ம நல்லா கீரி சேர்த்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லை சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுனா பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. ஸோ குழந்தைங்க அதை ஈஸியாக எடுத்து வெளியே போட்டுட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அதில் சீரகம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் சீரகம் சேர்த்திங்கன்னா, அதனால் சீரகம். அடுத்து காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு மிளகாய் அது சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஆல்ரெடி பச்சை மிளகாய், அந்த பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு குயிக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் செய்யணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த முட்டை தொக்கு செய்கிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ரெண்டும் நல்லா மேஷ் ஆகணும். நம்ம இதை எக்ஸ்ட்ரா தனியாக தண்ணி ஊற்றி அந்த மாதிரி வேக வைக்காமல் இந்த எண்ணெயிலே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம மிளகாய்த்தூள், வெறும் தனி மிளகாய்த்தூள் அது சேர்த்துக்கோங்க. நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருப்போம் இல்லையா, அது வேண்டாம். இதை நார்மல் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தனியாத்தூள், கொரியாண்டர் பவுடர், அது கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா, அது சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுவே இந்த ஸ்மெல்லே உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அப்புறம் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து சீரகத்தூள், அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா ஒன்று போல் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ இது கொஞ்சமாக வேகிறதுக்கு லைட்டாக அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக இல்லை, லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டால் கூட ஓகே, அந்தளவுக்கு போதும். சும்மா கொஞ்சமாக இது நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா நம்ம குக் பண்ணி விட்டுறலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையை நம்ம இதில் உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு லஞ்சு உங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா கிளறிடலாம். இல்லைன்னா அது உடனே ஃபுல்லாக அப்படியே இதுவாக கெட்டியாக ஆம்லேட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் முட்டை ஊற்றும் போது சிம்மில் வச்சுட்டு இதை முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இதில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உங்களுக்கு திக்காகி
அது அந்த கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் திக்காக அது வரும். அடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து மசாலாஸ்லாம் சேர்ப்போம் இல்லையா, அப்போவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸில் இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொத்தமாக இப்போ எல்லா முட்டையும் சேர்த்து நீங்கள் ரைஸ் போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரைஸ் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக இதில் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விடுங்க. தூவி விட்டிங்கன்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் என்ன உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நமக்கு லஞ்ச் பேக் பண்ணணுன்னா ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய சூப்பரான டிஷ் இது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய வெஜ் ரெசிபிஸ் இருக்குது, நான்வெஜ் ரெசிபிஸும் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.